அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு மார்கழி மாதம், தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் சிம்மராசிக்கு அதிபதி சூரியபான் உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அவரோட செவ்வாய் இருக்கார். அவரோட இந்த மாதம் 5ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்துடுறாரு. 14ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் வந்துடுறாரு. இதெல்லாம் 5ஆம் இடத்துக்கு வர்றது முதல்ல என்ன பலன்? 5ஆம் இடம் அப்படின்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம், டூருன்னு அர்த்தம். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், இதெல்லாம் தான் 5. ஆக யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ஆசைகள் இருக்குது, உங்களுடைய ஆசைகள் எதிர்பாராத விதமாக ஏதோ பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நீங்கள் எதிர்பாராத அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் இதெல்லாமே நன்மைகள் தான். ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கும், அது நிறைவேறும். இந்த மாதம் ஒரு லாங் ஜேர்னி டூர் போகிறது, குறிப்பாக ஆலய தரிசனம், தெய்வீகமான விஷயங்களில் ஈடுபாடு, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு, இதெல்லாமே இந்த மாதம் கூடும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக எனக்கு கிரானிக்காக நோய் இருக்குது, டிசீஸ் இருக்குது, அதனால் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கேன், மருந்து மாத்திரை பெரிய லெவலில் சாப்பிட்றேன், இது வரைக்கும் நோய் குணமாகுமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, இந்த மாதம் உங்களுடைய கண்டிப்பாக நோயுடைய தன்மை குறையும், மருந்து மாத்திரை சாப்பிட்ற அளவுகள் குறையும், மெடிசன்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக கடன். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கிரானிக்காக நோய் எப்படி குறையுதோ அதே மாதிரி தான் கடனும். எனக்கு ரொம்ப நாளாக பெரிய லெவலில் கடன் இருக்குது, வட்டி கட்டுறேன், இஎம்ஐ இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, இந்த மாதம் எதிர்பாராத விதமாக உங்களுடைய கடன் குறைவதற்கான வாய்ப்பு, அல்லது கடன்காரர்கள்டிருந்து உங்களுக்கு தொல்லைகள் குறைவதற்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எதிர்பாராத டூர், நீங்கள் யாராவது கெஸ்ட்டாக போகிறது உங்கள் வீட்டுக்கு, அல்லது உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டாக வர்றது, இதுவும் இந்த மாதங்களில் நிறையவே இருக்குது. அதுலேயும் சுக்கிர பகவான் 5ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ, குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் இது வரைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகலையோ, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாம் இந்த மாதம் உண்டு. ஆக இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் என்டர்டெயின்மெண்ட்குரிய காலங்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வருமானங்கள் கூடும், அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், புது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது மார்கழி மாதமாக இருந்தாலும் நடக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் பெரிய லெவலில் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். பட் அதே சமயத்தில் எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புக்காக போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இப்படி எல்லாமே நன்மையாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஷேர் மார்க்கெட் மட்டுமல்ல, ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானம் கண்டிப்பாக வரும். அது இல்லாமல் வேறு ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தேருமாங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். கோல்டு பாண்டோ கோல்டோ வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதெல்லாம் அமைவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆக இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் இருந்தால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன் எதில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய உழைப்பு இந்த மாதம் அடுத்தவங்களுக்கு ஆதாயம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது.
ஸோ உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுறது, இது எதுவுமே இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மாதம் வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள், அதை ரசித்து பண்ணுங்கள், அவ்வளோதான். வேலையில் ப்ரொமோஷன் வேணும், இன்க்ரிமெண்ட் வேணும், போனஸ் வேணும், அரியர்ஸ் வரணும், ஹைக்கு வரணும், இதுக்கெல்லாம் இங்கே வேலையே இந்த மாதம் இல்லை. எல்லாமே சுமாராக தான் இருக்குது. வேலையை தக்க வைப்பதற்கான அத்தனை முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ உங்களுக்கான அங்கீகாரம் இல்லை. அடுத்தவங்க தான் பேர் வாங்குவாங்க. மற்றவங்களோட உங்களை இந்த மாதம் கம்பேர் பண்ணாதீங்க. அவசரப்பட்டு வேறு கம்பெனி மூவ் ஆகாதீங்க. இந்த மாதம் முழுவதும் இருக்கிற கம்பெனிக்கு அவசரப்பட்டு பேப்பர் போட்டுறாதீங்க. இதெல்லாமே முக்கியம். நான் பெர்மனெண்ட்டு ஜாபில் இருக்கேன், எனக்கு ஒன்றும் வராது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கான சுச்சுவேஷன், அல்லது நம்ம மேலே ஏதாவது ஒரு அலிகேஷன், இதெல்லாமே தான் இந்த மாதத்தில் கெரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அடக்கி வாசிங்க. எப்பயுமே கிரகம் ஒரு நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு தீமையை நமக்கு சேர்ந்தே தான் செய்யும். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. சரி, இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? பிஸ்னஸ்க்குரியவர் சனி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் உங்களுடைய பிஸ்னஸ்லாம் நல்ல ஏர்னிங் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. ஆனால் அது கைக்கு வருமா அப்படின்னா தான் சுமாராக இருக்குது. அதனால் பிஸ்னஸில் இருக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், கண்டிப்பாக கெயின் உண்டு. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா, பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, அது பார்ட்னர் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்குது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அவங்களுக்குள்ள பெரிய லெவலில் பிரிவோ பிரச்சனையோ போராட்டங்களோ இல்லை. ஆல்ரெடி ஏதாவது பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அதில் இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்யூச்சரில் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா பரவாயில்ல. பட் அதே சமயத்தில் இந்த மாதம் நீங்கள் யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அதெல்லாம் யாருக்கும் பெருசாக லோன் கொடுக்காதீங்க, அல்லது வர கடன் இல்லாத வச்சுருங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் உங்களுடைய 11ஆம் இடத்துல குரு குடும்பத்தில் ஒரு புது வரவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு, அதனால் நம்மளுக்கு சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சை குறைங்க. ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பேச்சால் பிரச்சனை. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஜாபை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ உத்தரவாதம் இல்லை. இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ நவகிரகத்தில் அவர் தரிசனம் பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால் வர நல்லா கும்பிட்டு வாங்க. அது இல்லாமல் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் சித்தர்கள் வழிபாடு, சித்தர்கள் ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. இன்னுமே உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். நன்றி, வணக்கம்.